ஸோ இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் தலையிலிருந்த முடிதான். ஏன்னா அவருக்கு முடியே இல்லை, அதனால தான் அவருக்கு கல்யாணம் ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுதுன்னா தாலி கட்டின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சாரி சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை கழட்டி அவர் மேலேயே போட்டுட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுறா அவனோட லவ்வரோட. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா நம்ம மேட்ரிமோனியில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஹீரோ தலையில் முடியே இல்லாதனால எந்த பொண்ணும் அவரை கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டேறாங்க. ஸோ வெறுப்பின் உச்சத்தில் இருந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பஸ் ஸ்டாண்டில் நின்று சோகமாக நின்றுட்டு இருக்காரு. ஸோ பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி ஆப்போசிட்டில் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நின்று போராடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா போலீஸ் வந்து தடியடி நடத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீரோவும் போராட்டம் பண்ண தான் நினைச்சு ஹீரோவை போட்டு நல்லா வெளுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ரிமோனிலேருந்து வந்த அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா நீ செகண்ட் மேரேஜ்னு சொல்ற, அப்பதான் அவனுக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ ஹீரோ சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிடைச்சாங்க. ஸோ அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஹீரோவா அவர் ஃப்ரெண்டும் போயிருக்காரு. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது ஒரு போலீஸ்காரங்க. அவங்க ஹையர் அஃபீஷியல் கிட்ட சொல்லிட்டு நான் எனக்கு மாப்பிளை பார்க்க வந்திருக்காங்க, ஸோ அவங்களை நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவை இதுக்கு முன்னாடி இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியலீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், அன்னைக்கு ஒரு போராட்டத்தில் நான் உங்களை பார்த்துருக்கேங்க, நான் தான் உங்களை போட்டு செமையா அடிச்சது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபிளாஷ்பேக்ல நம்ம காட்டுறாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த லேடி தான் ஹீரோவை பிடிச்சி நல்லா வெளுத்து வாங்கி விட்டுருக்காங்க.